பாக்கியநாதன் சாதாரண ஆள் தான். ஆனா அவருக்கு உள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர் தான் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பிஷப் ஐயா பாக்கியநாதன் அவர்களுக்காக, பிஷப் அம்மா அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகள் மருமகள்கள், இந்த உலக ரட்சகர் சபையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இங்கு வந்திருக்கிற மிகுந்த கணத்திற்கும் அன்பிற்கும் உரிய தேவனுடைய தாசர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் விசேஷித்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு நேரம் அதிகமாக இல்லை. நம்மத்திலே கணத்திற்குரிய தேவனுடைய தாசர் ரெவரண்ட் டாக்டர் டேனியல் மோசசி அவர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கு தேவ செய்தி கொடுப்பார்கள். அதற்கு முன்பதாக நான் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்திட்டு அவங்க கையில் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 பேரா, இன்னைக்கு பிரதேசம் 30 பேர் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்ய போகிறீர்கள். உங்களை எல்லாம் நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யாத்திராமம் 28 41 வசனத்தை டக்குன்னு எடுத்து வாசிக்க பார்ப்போம். யாத்திராமம் 28:41. பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இவ்வளவு டிலே பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, அவர்களுக்கு அதற்குரிய வஸ்திரங்களை உடுத்தி, அவர்களை அபிஷேகம் செய்து, அவர்களை பிரதிஷ்டை பண்ணி, அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து 4 காரியத்தை செய்ய சொல்றாரு. எத்தனை காரியங்களை செய்ய சொல்றாரு? முதல்ல என்ன செய்ய சொல்றாரு? வஸ்திரங்கள். அந்த வஸ்திரங்கள் பைபிள்ல வந்து நிறைய வஸ்திரங்களை பத்தி சொல்லி இருக்கு. அதையெல்லாம் இப்ப நமக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ உங்களுக்கு கருப்பு அங்கி கொடுக்கப்பட்டிருக்கு, கருப்பு கேப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வஸ்திரங்களை நீங்க உடுத்திட்டீங்க, பிரதேசத்துக்கு ரெடியா. அல்லேலூயா. சத்தத்தை காரணம். அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்து, 3வது பிரதிஷ்டை பண்ணி, 4வது பரிசுத்தப்படுத்தி. இப்போ உங்களை பிரதிஷ்டை பண்ணுவது என்று சொன்னால் இந்த 4 காரியங்களும் நமக்கு அவசியம். அல்லேலூயா. முதலாவது பரிசுத்தம். ஃபர்ஸ்ட் என்னது? இப்போ வஸ்திரங்களை உடுத்திட்டீங்க. இப்போ மீதம் உள்ள முக்கியமான 3 என்னன்னா, ஃபர்ஸ்ட் பரிசுத்தம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சாங்டிஃபிகேஷன், பியூரிஃபிகேஷன், ஹோலி லைஃப். இது வந்து இந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய மனதிலே நாம் நிர்ணயிக்கிற அளவு கிடையாது. ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற, ஆண்டவரால் சிநேகிக்கப்படுகிற, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த பரிசுத்தம் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பொதுவா என்ன சொல்லுவீங்க? நான் ரொம்ப பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமா தான் இருக்கிறேன். சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. போன் பண்ணோம்னா சினிமா பாட்டு ஓடும். என்ன ஓடும்? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையா தக்கான குதிச்சு அந்நிய பாஷைகளில் பேசி உருண்டு புரண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனால் மொபைலில் என்ன பாட்டு ஓடுது? சினிமா பாட்டு. என்னையா நீங்க இவ்வளோ அபிஷேகம் பண்ற, உனக்கு மொபைல் இப்படி போட்டா ஒரு அலட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தின் பாதை என்பது பரிசுத்தமான ஊழியம். The ministry is holy. The Lord who has called you is holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர்.
பரிசுத்தத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த பிரதிஷ்டைக்கு முன்பாக நமக்கு இன்றியமையாத தேவை பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பிரதிஷ்டை. இரண்டாவது என்னது? பிரதிஷ்டை. பிரதிஷ்டை என்று சொன்னால் டெடிகேட்டட் லைஃப். டெடிகேட்டட் லைஃப். உங்களுடைய ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவருக்காகவே வாழுகிற அந்த வாழ்க்கை. தானியேலுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. டேனியல் had a dedication. ராஜாவின் போஜனத்தினால, அவர் குடிக்கிற பானத்தினால நான் என்னை என்ன செய்யக்கூடாது? திட்டுப்படுத்தக்கூடாது. I should not corrupt my life. I should not enter into the sinful life. I should have a zeal for God. நான் ஆண்டவருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு நான் வாழ வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் பிணைகாசுக்குள்ளே அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. எஸ்தருக்குள்ளே அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. எஸ்தர் என்ன சொன்னா? நான் செத்தாலும் சாகுவேன். யோபுக்குள்ளே அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மீது எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். That dedication, strong dedication, strong surrender. அது நமக்கு இரண்டாவது. மூணாவது அபிஷேகம். மூணாவது என்னது? அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னார், நீ போய் தைல குப்பியை எடுத்துட்டு போய் ஈசாயின் குமாரர்களில ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண தெரிந்திருக்கிறேன், நீ போ. தைல குப்பியை எடுத்துட்டு போறான். ஆண்டவர் தாவீதை காட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16:13 தைல குப்பியை எடுத்து, அப்பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ்ல நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்க, நீங்க பிரதிஷ்டை செய்யப்படுறீங்க என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் தங்கி தாவரிக்கும். You should be full of the Holy Spirit. You should be immersed in the Holy Spirit. அதாவது அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவம். கைகளை தட்டி தான் கத்துற மைண்ட். எதுக்கு இந்த அபிஷேகம்னா, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். எது கிடைக்கும்? யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புறீங்க? வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, தானியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த கிராஜுவேஷன்ல பங்கு பெற போகிற பட்டங்களை பெறுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை உண்டாகும். இந்த தேவனுடைய வார்த்தை எப்போ உண்டாகும் நினைக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை எப்போ உண்டாகும்? எதுமா? இல்ல, நான் கேட்கிறது கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? பைபிளை படிச்சா ரைட்டு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 1:23 வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு
அருளுவேன். உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். உங்களுக்கு என்ன செய்வேன்? அபிஷேகம் இருந்தால் உங்களுக்கு வார்த்தைகளை கர்த்தர் செய்வார். Without the Holy Spirit you cannot receive the word of God. Without the anointing of the Holy Spirit you can't receive the word from the mouth of Jesus. ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரணும்னா, உங்களுக்கு தேவ வார்த்தை கிடைக்கணும்னா அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. நீங்க பட்டம் வர்றவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வல்லமையான ஊழியக்காரியா நான் பார்க்கிறேன். நான் பார்க்கறதுக்கான ஆவியானவர் பார்க்கிறேன். உங்க மூலமா வார்த்தை போடணும். யாருக்குள்ள வார்த்தை போடணும்? ஜனங்களுக்கு வார்த்தை போடணும். அந்த ஜனங்களுக்கு வார்த்தை போடணும்னா அதற்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, அபிஷேகம், வல்லமை உங்களுக்குள்ள. வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா, உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்க சாதாரண ஆள் இல்லை. இன்னைக்கு ஒரு வருஷமா முடிச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷமா நீங்க வார்த்தைகளால நிரப்பப்பட்டிருக்கீங்க. நீங்க சாதாரணமான ஆள் இல்லை. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, நீ சாதாரணமான ஆள் இல்லை. அல்லேலூயா. நீங்க உலகத்தை கலக்குகிறீங்க. உலகத்தை சாது யேசுதாசியான ஒரு தேவ மனுஷர் இருந்தார். அவர் கிருபாசனம் அந்த சபையை தோற்றுவித்தவர். நாகர்கோவில் பட்டணத்துல ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு RSS காரன் வந்துட்டார். இவருடைய மைக்க பிடுங்கனா, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மைக்க பிடிக்க உடனே பிரசங்கம் பண்ண விட மாட்டேன். ஏன்பா இப்படி டிஸ்டர்ப் பண்றன்னு கேட்டார். நீ முதல்ல இயேசு கிறிஸ்து தான் வல்லமையுள்ள தெய்வம் என்றால் அதை நிரூபித்து காட்டுனார். நீ நிரூபித்து காட்டு. அப்ப சாதி யேசுதாசியா சொன்னார், அமைதியா சொன்னார், தம்பி நான் அந்த பிரசங்கத்தெல்லாம் முடிச்சிருக்கேன். அந்த கூட்டம் முடிச்ச பிறகு உனக்கு நிரூபிச்சு காட்டேன். அவன் சொன்னா இப்பதான் நிரூபிச்சு காட்டு, உங்களை விட மாட்டேன். கெஞ்சுறாரு. விடுப்பா, ஜனங்கள்லாம் வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு உனக்கு நிரூபிச்சு காட்டேன். கெஞ்சுறாரு, விட மாட்டேங்கிறான். டக்குன்னு ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, நாளைக்கு இதே நேரம் உன் மனைவி செத்துருவான். நாளைக்கு இதே நேரம் உன் மனைவி என்ன செய்வான்? செத்து போவான். அதுதான் இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு உனக்கு அடையாளம். அவன் சொன்னா, அவர்கிட்ட என் மனைவி கொழு 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 கொழுன்னு இருக்கிறான். உலக்கைய வச்சு, கிராமத்துல உலக்கைன்னு சொல்லுவாங்க, உலக்கைய வச்சு அடி அடின்னு அடிச்சாலும் அவளை சாகடிக்க முடியாது. அவளை போய் செத்துருவான்னு நீ சொல்லுது ஐயா, பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அது பிறகு பிரசங்கம் பண்ணி முடிச்சாங்க. மறுநாள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதே மனுஷன் வர்றான். சோகத்தோட வர்றான், வேதனையோட வர்றான், கண்ணீரோட வர்றான். என்னன்னு கேட்டா, சொன்னது மாதிரி மனைவி என்ன செஞ்சான்? செத்து போயிட்டான். நல்லா கவனிச்சுக்கங்க. தேவ வார்த்தையினால நீங்க சாரம் பெற்றப்பட்ட ஆளு என்று சொன்னால் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்திலிருந்து தேவ வார்த்தை உங்களுக்கு கிடைக்குது என்று சொன்னா, உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனங்களாய், வெளிப்பாடுகளாய் புறப்படும். கைகளை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுநாதருக்கு ஒவ்வொரு டைமும் கேட்டு கேட்டு கைதட்ட வாங்க வேண்டியது. நல்ல நான் சொல்லும் போதே ஆவியானவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். வாசிக்க பார்ப்போம். யோவான் 12:26 வசனம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் என்ன செய்வான்? அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ, ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க நீங்க எல்லாரும் செய்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை, இந்த சர்டிபிகேட், இந்த பட்டங்களை வாங்குற நீங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது என்றால், ஏசாயா 44 26வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. நல்லா கவனிங்க. இன்னைக்குல இருந்து இந்த பட்டங்களை பெற்ற பிறகு உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கணும். நான் சொன்ன இந்த 2 வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை என்ன செய்வேன்? நிலைப்படுத்தி என்ன செய்வேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு? கைகளத்தான் தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த பட்டம் பெற்று போகும்போது எல்லாரும் உங்க வாயில சத்திய வேதத்தை தேடுவார்கள். எதை தேடுவார்கள்? சத்தியம். உங்க வாயிலிருந்து முத்து முத்தா தேவ வார்த்தை புறப்பட்டு வரணும். அக்கினி வார்த்தை புறப்பட்டு வரணும். அபிஷேக வார்த்தை புறப்பட்டு வரணும். வல்லமையுள்ள வார்த்தை புறப்பட்டு வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து டேனியல் மோசே அவர்கள் மூலமாக நல்ல தேவ வார்த்தைகளை கேட்க போகிறோம். நல்ல கைகளை ஜோரா தட்டி ஐயாவை